எம்ஜிஆர், சிவாஜி. சிவாஜி ம். இவங்க காலத்தில் ஒரு ஒரு போட்டி இருக்கும். ஆமா. எம்ஜிஆரா சிவாஜியா எஸ். அப்படின்னு அந்த ரசிகர் மன்றங்களெல்லாம் சண்டை போடுவாங்க, போஸ்டர் கிழிப்பாங்க, அப்படிலாம் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் கமலும் ரஜினியும் நட்போட பழகினாங்க. இப்போ வரைக்கும் எப்பவுமே நட்போட பழகினாங்க. அதுக்கு காரணம் வந்து 2 பேருமே பாலச்சந்தர் பட்டறையில் தயாரானாங்க. எஸ், கரெக்ட். ஆகவே அவங்க வந்து நடிகர்களாக மட்டும் இல்லாமல் நண்பர்களாகவும் இருந்தாங்க. எல்லா ஷூட்டிங் போகும்போது 2 பேரும் சேர்ந்து போவாங்க, சேர்ந்து வருவாங்க. இவர் படத்தை பற்றி அவர் விமர்சிப்பார், அவர் படத்தை பற்றி இவர் விமர்சிப்பார். ஆகவே அவங்களுக்குள்ள ஒரு நட்பான சூழ்நிலையிலே அந்த போட்டி இருந்தது. அவங்க வந்து ரசிகர்களோட சண்டை போட வைக்காமல் நல்லதை பாராட்டுங்கன்னு சொல்லி 2 பேருடைய நல்ல நடிப்பையும் நல்ல ஆக்ஷன்ஸையும் பாராட்டி மகிழ்ந்தார்கள். ஆகவே அந்த விரோதம், சண்டை, போட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 2 நடிகர்களுமே தங்களுடைய ரசிகர்களை நண்பர்களாக்கின பெருமை கமலுக்கும் ரஜினிக்கும். அப்போலோ தீபாவளி ரிலீஸ் எப்படி இருக்கும் சார்? அப்போலோ தீபாவளி எப்பவுமே தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நம்முடைய தமிழர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப வழக்கமான ஒன்று. அந்த ரிலீஸ் ஆகிற படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும்.